இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட்டு தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று மத்திய உணவு திட்டம் மூலம் கல்வியை அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும், எளிமையான மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடக்க பள்ளிகளையும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியையும் கொண்டு வந்தார். இன்று பல்வேறு துறைகளில் பெரிய பெரிய பதவிகளில் வைக்கக்கூடியவர்கள் அன்று காமராஜரின் மத்திய உணவு திட்டத்தினால் வந்தவர்கள் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை என்பதை மாணித்தரமாக கூற விரும்பப்படுகிறேன். அதே போன்று தமிழகம் இன்று கண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் காரணமாக வித்திட்டவர் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதையும் இந்த அவையில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று ஒவ்வொரு 3 மைல் தொலைவிலும் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தொலைவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் அவர் கட்டினார். இந்த மக்கள் மத்தியில் என்றும் இடம்பெற்று இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை காலை உணவு திட்டத்திற்கு வைத்தது உண்மையிலே சால சிறந்தது. தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் சூட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காங்கிரஸ் பாரதிய ஜனதா சொல்லும் போது நீட்டை நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தோம், பாரதிய ஜனதா சொல்றாங்க நாங்கள் ஏன் அதை தொடர்ந்து நடத்துறோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்துறதா சொல்றாங்க. காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல வருது ஒரே ஜீன் தான். ஆனால் யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ராகுல் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தபோது முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது என்பது அவருடைய மத கோட்பாடு. அதில் உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பு சட்ட தீர்ப்பிலே 1984 தீர்ப்பு வழங்குகிறது, ஜீவனாம்சம் வழங்கலாம் என்று. அந்த தீர்ப்பை அன்றைய பிரதமராக இருந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ்ல இருக்கிற ராயல்ட்டியை வசூலிக்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த
ராயல்ட்டியை வசூலிப்பதற்கு கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி, மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். 2013 இந்த தீர்ப்பு வந்தது. 2013 2 ஜட்ஜி, சீஃப் ஜஸ்டிஸ் அல்தாமஸ் கபீரும் அனில் தேவும் நீட்டு வேண்டாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஒரே ஒரு ஜட்ஜி மட்டும்தான் நீட்டு வேண்டும் கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸை முடித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக ரிவ்யூ சென்றார்கள். ரிவ்யூ என்பது ஜட்ஜஸ்குள்ள மட்டும்தான் பண்ணணும், சர்க்குலேஷன். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களே ரிவ்யூவை போட்டு அதிலே ஆர்குமெண்ட் வைத்து அதிலே தான் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வி. மெய்யநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழகத்தை உருவாக்கி தந்த தமிழகத்தின் சிற்பி, தாய்மொழி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொற்கால ஆட்சியை தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். உலக தமிழர்களின் ஒரு பெரும் தலைவர், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான ஓய்வில்லா உழைப்பாளி, மண்மானம், தமிழ்மொழி, இனமானம் காக்கும் போராளி, எங்கள் அஞ்சுகத்தாயின் அருந்தவ புதல்வர் தலைவர் கலைஞர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.